ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்வெட்டெக். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்ஐ பவர் பேங்க். எம்ஐனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து 10,000 mAh பேட்ரி. இது வந்து 2 அவுட்புட் இருக்குது, 2 பார்ட் உண்டு. இன்புட் வந்து சிங்கிள் பார்ட் தான். நம்ம நார்மல் சார்ஜர் தான், அதான் சார்ஜர். நம்ம யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அவுட்புட்டில் மாட்டி அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து 1200 rupees. ஆனால் ரொம்பவே அமேசானில் கம்மியாக கிடைக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப பேக்கிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் செம்ம சூப்பராக இருக்குது. எவ்வளோ சேஃப்டியாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க அந்த பவர் பேங்க்கோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்ப்போம். உங்களுக்கு பவர் பேங்க்குனாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எம்ஐனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஷைனிங்காக இருக்கிறது. நம்ம லைட்டாக வெயிட்டாக இருக்கும், அது மட்டும்தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து 2019 லான்ச்சு இந்த மாடல். இது வந்து அமேசானில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் 2% சார்ஜ் இருக்குது எனக்கு. இது வந்து கேம் விளாண்டாலே காசு. இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள லைட்டாக லோடிங் ஆகும், அவ்வளோதான். நார்மல் சார்ஜர் நிறைய கேம்ஸ் இருக்குது. அடுத்து பார்க்குறது டார்க் தீம். மெனு பட்டன் அழுத்திட்டு டார்க் தீம் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்குவாங்க. அடுத்து மெனு பட்டன் அழுத்திட்டு ஃபைல் லைட்டிங்லாம் எனேபிள் டேட்டா சேவர்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேட்டா சேவ் ஆகிடும். அப்புறம் வந்து மெனு பட்டன் அழுத்திட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு அழுத்தினீங்கன்னா அதில் நீங்கள் சென்ட் பண்ணணுமா ரிசீவ் பண்ணணுமான்னு கேட்கும், அதில் சொல்லிட்டுக்கலாம். அப்புறம் யாராச்சும் இன்வைட் பண்ணணும்னா இன்வைட் பட்டன் அழுத்திட்டு அதில் வந்து ஒரு QR கோட் இருக்கும், அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா MX பிளேயர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் இருக்குது மார்வெட்டெக். ஃபோனோட இன்புட்டில் வந்து நம்ம சார்ஜர் மாட்டிடலாம். இங்கே பாருங்க, நம்ம டெஸ்டிங் ஓகே ஆகிட்டு சார்ஜ் ஏறுது. ஆனால் இது சார்ஜ் ஏறுனா பவர் பேங்க் சார்ஜ் ஏற கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஒரு 3 நாளைக்கு குறையாமல் அப்படியே இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ 5000 mAhனா 2 டைம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக சார்ஜ் இருந்துச்சுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பவர் பேங்க்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை தொட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மார்வெட்டெக்.